அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று ஆடி 3வது வெள்ளிக்கிழமை. கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள், நினைத்த காரியம் 3 நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம கல்லுப்போடு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். பொதுவாகவே ஆடி வெள்ளிக்கிழமையில இந்த முதல் வெள்ளி, 3வது வெள்ளி, கடைசி வெள்ளிக்கிழமை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையாக பார்க்கப்படக்கூடியது. அதுல இன்றைய நாள் ஆடி 3வது வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து வளர்பிறை அஷ்டமியும் நம்மளுக்கு வருகிறது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளாகவும் இன்று அமைந்திருக்கிறது. ஆக இந்த மாதிரி ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள் அனைத்திற்குமே பல மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இன்றைய நாள் இருப்பதனால பண வரவிற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பணம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக மாறிவிட்டது. பணம் பத்தும் செய்யும், பணம் இல்லைன்னா நம்மளுக்கு மரியாதையே இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏத்த மாதிரி தான் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பணம் எல்லாருக்குமே தேவையான அளவு கிடைக்கணும், தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்க வேண்டும். நம்ம தேவைக்கு பணம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கும். இப்பவும் அடிப்படை தேவைக்காக கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்றாடம் 3 வேளை உணவில்லாமல் 2 வேளை 1 வேளை உணவு மட்டும் உட்கொண்டு பணப்பற்றாக்குறையினால், வறுமையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் பலரும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த ஆடி மாதத்துல சிறப்பு வாய்ந்ததுதான். ஆனா இந்த ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையாகவும் நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமியோடு சேர்த்து வரக்கூடிய காரணத்தினால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. நீங்க மாலை நேரத்துல பூஜை அறையில தான் நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்க செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. அம்பிகையினுடைய படம் இருக்குது அப்படின்னா வேப்ப இலை வச்சுக்கோங்க. மரிக்கொழுந்து ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு வைப்பது. அதே மாதிரி வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. குத்து விளக்கு ஏத்திக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த ஆடி 3வது வெள்ளிக்கிழமை விசேஷமாக இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க. நீங்கள் நினைத்த காரியங்களும் சரி, பண வரவுகளும் சரி, திருமண தடைகளும் சரி நீங்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்த்து அந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக இனிப்பு வகைகளை வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு பெரிய மண் அகல் விளக்காய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கண்ணாடி பவுல் அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதை கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சம் மஞ்சள், பன்னீர், சந்தனம் இது 3 மிக்ஸ் பண்ணி அந்த பவுல பூரா நல்லா பூசிக்கோங்க. பூசிட்டு அதுல குங்குமம், மஞ்சள்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைய தினம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால புதுசா நாம கல்லுப்பு வாங்கியிருப்போம் இல்லைங்களா? இல்ல நான் வாங்கலாமா, ஏற்கனவே நான் பரிகாரத்திற்கு தீபம் ஏத்துவதற்கு அப்படின்னு தனியா பூஜை அறையில ஒரு உப்பு பாக்கெட் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதை நீங்க எடுத்துக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை எக்காரணத்தை கொண்டும் இது மாதிரி பரிகாரங்களுக்கோ தீபம் ஏற்றுவதற்கோ நாம இல்ல தீந்து போச்சு இனிமே கடையில போய் வாங்க முடியாது அப்படின்னு நீங்க சமையல் செய்யக்கூடிய அந்த உப்பை எடுத்து நீங்க இந்த பரிகாரத்திற்கோ தீபம் ஏற்றுவதற்கோ பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது நாம மாதவிடாய் காலத்துல இருக்கும் போதும் சரி, அசைவம் சமைக்கும் போதும் சரி அதை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அப்படி அந்த பொருளை நம்ம பரிகாரத்திற்கோ பூஜைக்கோ பயன்படுத்தும் பொழுது அதனால எந்த ஒரு பலனுமே நம்மளுக்கு கிடைக்காது. அதனால புதுசா உப்பு பாக்கெட் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கோங்க. இல்ல தனியா பூஜை அறையில உப்பு பாக்கெட் வச்சிருக்கிறேன், உப்பு தீபம் ஏத்துவதற்கும் இது மாதிரி பரிகாரங்கள் செய்வதற்கும் அதை நான் பயன்படுத்தி கொள்வேன் அப்படின்னா அதை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பவுல் நிறைய நீங்க கல்லு உப்பை போட்டு வச்சுக்கோங்க. அதற்கு மேல மஞ்சள், குங்குமம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு விரலி மஞ்சள். ஏன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பிகைக்குரிய மாதமாக விளங்கக்கூடிய காரணத்தினால அம்பிகைக்கு உகந்த இந்த விரலி மஞ்சள் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. நீங்க இந்த விரலி மஞ்சள் தானே அப்படின்னு நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. இந்த விரலி மஞ்சள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. அதனால விரலி மஞ்சள் நீங்க ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா
வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே அதை நீங்க தாராளமா பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பரிகாரத்திற்கு ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதுங்க. அப்படி அந்த விரலி மஞ்சளை வச்சுக்கோங்க, ₹1 நாணயத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே அந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா பெரிய மண் அகல் விளக்குல நீங்க எதுல உப்பு வச்சிருக்கிறீங்களோ அதை அப்படியே உங்க உள்ளங்கையில எடுத்துக்கோங்க. 2 கைகள்லையுமே நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க. உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், இல்லை எனக்கு நல்ல வருமானம் வேண்டும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எனக்கு கண்டிப்பா நீ மட்டும்தான் உதவி பண்ண முடியும், அம்மா நீயே எனக்கு துணையாக இருந்து என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு எனக்கு நல்வழியை காட்டுங்கள் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மண் அகல் விளக்க அப்படியே அங்கேயே வச்சிருங்க. நீங்க கல்லுப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அதை அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு அதை நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நீங்க தூப ஆராதனை எல்லாம் காட்டும் பொழுது அதற்கும் சேர்த்தே காட்டிட்டு நீங்க மனதார மறுபடியும் ஒரு முறை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க குலதெய்வத்தையும் அம்பிகையையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி மாலை நேரத்துல நீங்க உங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபாடுகள் அனைத்தையுமே செய்யலாம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பு வந்து அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் நீங்க சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விரலி மஞ்சளையும் அந்த ₹1 நாணயத்தையும் ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு அதை வந்து நீங்க அந்த அம்பிகையினுடைய எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரிங்க அங்க நீங்க வந்து வச்சிருங்க. இந்த கல்லுப்பை வந்து உங்க வீட்டு சிங்க்லயே கரைச்சி நீங்க ஊத்திருங்க, இல்லைன்னா கால்படாத இடத்துல அதை ஊத்திருங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு அந்த ஒரு விரலி மஞ்சளும் ₹1 நாணயத்தையும் நம்ம முடிச்சு வச்சோம் பாத்தீங்களா, அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய உண்டியல்ல அதை அப்படியே போட்டுடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பா நிறைவேறும். நம்மள ரொம்ப நாளா ஒரு வேண்டுதலை நம்ம வேண்டிட்டு அதற்கான வழிபாடுகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். இறைவா எனக்கு எப்பதான் கருணை காட்டுவ, எனக்கு இந்த விஷயம் எப்பதான் என் வாழ்க்கையில நடக்கும், நான் எத்தனை முறை இந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட மன்றாடி நின்னுகிட்டு இருக்கிறேன், உனக்கு கருணையே இல்லையா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அம்பிகையை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா எப்பேற்பட்ட நாள்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க உடனடியாக உங்களுக்கு நிறைவேறும். உதாரணத்திற்கு குழந்தை வரத்திற்காக நாம இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 நாள்ல நடக்காது, ஆனா கண்டிப்பா உங்களுக்கு அது நடந்தே தீரும். அப்போ நீங்க இப்போ கன்சீவா இருக்கிறோம் நாம அப்படிங்கிறது முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் நீங்க அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று போட்டுட்டு வந்துருங்க. அது வரைக்கும் அது உங்களுடைய பூஜை அறையிலே இருக்கட்டும், எந்த ஒரு தவறுமே கிடையாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது எப்பெல்லாம் தூபம் காட்டுறீங்களோ அப்ப அந்த முடிச்சுக்கும் சேர்த்தே காட்டுங்க. கண்டிப்பா நீங்க வேண்டினது கண்டிப்பா நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.